சபையோட நேரம் இருக்கிறோம். ஆராதனையின் ஆரம்ப பாடல் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்த்து பாடுவோம். இங்கு வருகை தந்திருக்கவங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே வரவேற்கிறோம். இன்று புதிதாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிற கேத்ரின், ஜோஷுவா, இந்திரா, அஸ்வினி மற்றும் லூர்தமேரி அவர்களை பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்போமாக. இன்று 4ஆம் ஞாயிறின் திருத்துவ நாளுக்கு பின் வரும் ஆரம்ப வசனம் ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆராத முறைமை திரையில் காணும்படி நாம் இதை சொல்லுவோமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. திரையில் காணும்படி இந்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கோரவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார்.
இந்த வேளையிலே உன்னத துதி பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. இந்த வேளையிலே நம் அனைவரும் சேர்ந்து இந்த சுருக்க ஜெபத்தை நாம் வாசிப்போமாக. தேவனே, உம்மை நம்பும் அனைவருக்கும் பாதுகாவலராக இருப்பவரே, உம்முடைய துணை இல்லாமல் எதுவும் உறுதியானதல்ல, எதுவும் பரிசுத்தமானதும் அல்ல. உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேலும் பெருக செய்யும். நீரே எங்கள் ஆட்சியாளரும் வழி நடத்துனருமாக இருப்பதால் உலக வாழ்க்கையை நாங்கள் கடந்து செல்லும் போது நித்திய வாழ்வின் பிடிப்பை இழக்காமல் இருக்கும்படி அருள் புரியும். விண்ணக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக இதை எங்களுக்கு அருள் செய்யும். அவர் பரிசுத்த ஆவியின் ஒருமையில் உம்மோடு ஒரே தேவனாகி இப்போதும் எப்போதும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறார். ஆமீன். சபையர் அமர்வும். இந்த வேளையில் வேத பாடங்கள் வாசிக்கப்படும். இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பாடம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 14ஆம் வசனம் வரையிலும் பக்கம் 23. இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பாடம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 14 வரையிலும் பக்கம் 23. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதியின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து இருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதனும் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 இறுதி வரை. சங்கீதம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 இறுதி வரை, பக்கம் 677. மாறி மாறி வாசிக்கப்படும். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறைத்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாத படிக்க என் கண்களை தெளிவாக்கும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். இது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டின் பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முடியும் வரை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முடியும் வரை, பக்கம் 213. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியாதத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களில் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாய பிராமணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளே ஆனீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு
அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிறது. காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைத்தனத்தினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது கர்த்தருடைய வசனம்.
இப்பொழுது சுவிசேஷ பாடம் வாசிக்கப்படும். சபையோர் எல்லோரும் எழுந்து நிற்கவும். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 40 இறுதி வரை, பக்கம் 16. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 40 இறுதி வரை, பக்கம் 16. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுபவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சீரியில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடைய மாட்டப் போகிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. May the words of my mouth, the meditations of our hearts be acceptable to you, my Redeemer, my Savior, my Lord and my God. Amen. Okay, நீங்களாம் you can sit, ma. Okay, நான் இன்னைக்கு முதல்ல படித்த வேதத்தில் எடுக்கல. நான் புதிய ஏற்பாடு ரோமரில் ரோமர் 6 பாருங்கள், நீங்கள் படித்த இது எல்லாம் பாவத்தை பற்றி பேசுகிறது. பாவத்தை பற்றி பேசுகிறது. நம்ம இப்படி பாவம் செய்கிறோம் 3 வகையில். பாவ மன்னிப்பு நேரம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். சிந்தனையில், வார்த்தையால், செய்கையால் நமக்கு செய்கிறோம். இது இப்படி தான் 3 வகையான பாவம் நமக்கு செய்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் இந்த வாக்கியத்தை நான் எடுக்க போகிறேன். யாக்கோபில் 3:8. படிங்கம்மா. இது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத கொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. பாருங்கள், இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோமா. ஏன்னா இது எல்லாருக்கும் சம்மந்தம். சின்ன பிள்ளைங்க ஒரு 2 அந்த சின்ன சிறு பிள்ளை பேச தொடங்கும் போது பாருங்க, பொய் சொல்லும். ஏன்னா அது பாவம் நாள் என்ன செய்கிறாங்க. அதே மாதிரி இளைஞர்கள், ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, முதியவர்கள் எல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கோம். இதுதான் ரொம்ப சின்னங்கான ஒரு பாவம். ஆனால் அறிந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இது பாவம் தான், இந்த நாவல் உள்ள பாவம். பாருங்கள், இந்த அடுத்த படத்தை பாருங்கள், பயமாக இருக்கும் கொஞ்சம். இங்கே பாருங்கள், இந்த தெரியல கிளியராக இருக்கான்னு. ஆனால் இங்கே பாருங்கள், வாயிலேன்னு வரும்போது ஒரு பாம்பு விஷத்தை எப்படி கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷத்தை நீங்கள் அடுத்தவங்க மேலே தாழ்றீங்க. அங்கே பாருங்கள், அந்த வாயில் நெருப்பு வருது. ஆக்சுவலி நம்ம அன்பு, பாசம், நேசம் நல்ல வார்த்தையாக வருது. ஆனால் சில வார்த்தைங்க இருக்குது பாருங்கள், வாயிலேருந்து இந்த மாதிரி விஷம் வருது. அதுதான் நம்மளை யாக்கோபு 3:8 சொன்னது, விஷத்தில் இருந்து. அப்போ இன்றைக்கி நான் உங்களை 9 சின்ன பிள்ளைங்க, எல்வின்னு, ஜெடிடியா, இங்கே எல்லாம் நீங்கள்லாம் இதை நோட் பண்ணுங்கள். 9 sins of the tongue. இப்படி 9 நாவின் பாவம் செய்கிறதுக்கு நம்மளாம் செஞ்சுட்டு இருக்கோன்னு. முதலாவது அது அங்கே இருக்கட்டுமா, அது பொய் சொல்கிற நாவு. ஐயோ, பொய் சொல்கிற நாவை பற்றி நம்ம பேசவே வேணாம். நீங்கள் படிக்கணுன்னா, நாங்கள் பவர் பாயிண்ட் இல்லை, ஆனால் படிக்கணுன்னா நீதிமொழிகள் 12:22 போய் படிங்க, வீட்டில் போய் படிங்க. இது நான் சொன்னால் ஏற்றுக்கொண்டு பேசுகிறது இல்லை, இதெல்லாம் பைபிளில் உள்ளது தான். அவ்வளோ குறிப்பிட்டு இருக்குமா. அதான் எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப குறிப்பிட்டு, அது சும்மா பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டு போகிறது இல்லை, எல்லாத்தையும் சொல்கிறது. அங்கே என்னென்ன பாவம்னு சொல்கிறது பாருங்கள். அப்போ நீதிமொழிகள் 12:22 பாருங்க. கடவுள் பாவம் பொய் பேசுகிறவங்கள பிடிக்காதுன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இதில் பாருங்கம்மா, 10வது கட்டையில் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வாங்கம்மா. 10வது கட்டையில் அங்கே இருக்குது. நீங்கள் போய் வீட்டில் போய் 10வது கட்டையில் 9வது கட்டையில் என்ன, பொய் சொல்லாதுங்க, பொய் சாட்சி. கே பாக்கியராஜோட சிறந்த படம் கே பாக்கியராஜ் பொய் சாட்சின்னு ஒரு படம் இருக்குது. பொய் சாட்சி கொடுக்குறது இஸ் அவுட், ராங். பொய் சொல்கிறது பாருங்கள், 10 கட்டையில் இருக்குது. இஸ் இந்த 10 commandments. யூ ஷால் நாட் லை. அதே மாதிரி பாருங்கள், தமிழ் தெரியல இப்படி தான் இந்த ஒரு வாக்கியம் வந்ததுன்னு தெரியல. 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு இருக்குது. இப்படிமா 1000 பொய், 1000 sins, 1000 lies.
ஒரு 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை செஞ்சிடலான்னு சொல்கிறாங்க. இப்படிமா இதெல்லாம் இது சரியாக வரலை இது. அதனால தான் பிள்ளைங்க பொய் சொல்கிறாங்க, அப்பா அம்மா பொய் சொல்கிறாங்க, அப்பா பார்த்து பிள்ளைங்க பொய் சொல்கிறாங்க, ஸ்கூலில் போய் சொல்கிறாங்க. ஐயோ, அவங்க வேலை செய்கிற இடத்துல போய் பெரியவங்ககிட்ட போய் பொய் சொல்கிறாங்க. தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, ஏன் கோயிலுக்கு வரல? இந்த சாக்கு போக்கு சொல்கிறது ஏன் பொய்? இது பிடிக்காது, கடவுளுக்கு பிடிக்காத காரியம். நம்பர் 1. நம்பர் 2, பின்னாடி பேசுறது. இன்றைக்கி யாரும் இல்லை, இன்றைக்கி அவங்க இல்லை அவங்கள பற்றி கூடி பின்னால் பேசுறது. இவரை பற்றி தெரியுமா? அதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். நீங்கள் படிக்கணுன்னா பாருங்கள், நீதிமொழிகள் 20:19, நீதிமொழிகள் 20:19. இந்த மாதிரி பேசுகிறவங்கள நீங்கள் போய் சேராதுங்க. இந்த மாதிரி கூடி பேசுகிறாங்களா, பின்னால் பற்றி ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்களே, அவங்கள பற்றி இன்றைக்கி ரெவரன் ஏவின் இல்லை, அவரை பற்றி கெட்ட பெரும்பாலும் நல்லது பேச மாட்டாங்க, கெட்டு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்க அந்த கூட்டத்தில் நீங்கள் போகாதீங்கன்னு போட்டிருக்கு நீதிமொழிகள் 20:19. ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேம்மா, இந்த மாதிரி பின்னால் பேசுகிறவங்க வந்து பின்னாலேயே இருப்பாங்க. those who talk at the back will remain at the back. நீங்கள் வந்து முன்னுக்கு இருக்கணுமா பின்னால் இருக்கணுமா? முன்னுக்கு இருக்கணுமா? யூ ஷுட் பி இன் த ஃப்ரண்ட். ஏன் பின்னால் இருக்குங்க? ஏன் பின்னால் பேசுகிறீங்க? ஏம்மா இந்த மாதிரி கூட்டம் பின்னால் பேசுகிற கூட்டம் ஏன் இருக்குது? சிந்திச்சு பாருங்கள், ஏன் இருக்குது? ஏன்னா கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பிகாஸ் there are people who want to listen to gossip. கோயிலில் இருக்குமா, கோயிலில் நடக்குது இது, ஐயோ அதனால இத்தனை பேர் கோயிலுக்கு வராமல் இருக்காங்க. அவங்க என்னை பற்றி இந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். முடியாதுமா, முடியாது, இது தவறு. பைபிளே போட்டிருக்கு. நீங்கள் போய் நீதிமொழிகள் 20:19 போய் படிங்க. இவங்களோட சேராதுங்கன்னு போட்டிருக்கு. டோன்ட் மிக்ஸ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் டேல் பேரர்ஸ். நான் ஒன்று சொல்லிட்டா, ஒரு கெட்ட செய்தி அது உண்மையாக இருந்தால் கூட நீங்கள் அதை பற்றி பேசாதுங்க. திருப்பி சொல்கிறேன், ஒரு கெட்ட செய்தி அது உண்மையாக இருந்தால் கூட அதை பற்றி பேசாதுங்க. ஏன் பேசக்கூடாது? ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன உறுதி இயேசு சொல்லியிருக்காரு? நல்ல செய்தியை போய் கொடு, நல்ல செய்தியை போய் சொல்லு. ஏன் கெட்ட செய்தியை போய் சொல்கிறேன்னு போட்டிருக்கா பைபிளில்? நல்ல செய்தி, இன்னும் நல்ல செய்தி, நான் வந்திருக்கேன் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க, நான் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பேன், அதை பற்றி போய் பேசுங்க. ஏன் கெட்ட பேசி கேட்டுருங்க? நம்மளாம் பாருங்கள், ரொம்ப பேர் கெட்ட இதை தான் பேசிகிட்டு இருக்கோம், பின்னால் பேசுகிறது. ஸ்டாப் இட், நிறுத்திடுங்க இதை. பைபிளில் போட்டிருக்கு, நான் சொல்லலை. 3வது நாவு, பெருமை பேசுகிற நாவு. நான் தான் செஞ்சேன், நான் இல்லைன்னா தமிழ் சபை இல்லை. ஐயோ, ப்ளோயிங் த ட்ரம்பெட் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ப்ளோயிங் த ட்ரம்பெட். அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பற்றி போய் படிங்க. சங்கீதம் 12:3. சங்கீதம் 12:3. அவங்க கடவுள் என்ன சொல்கிறார் அதில்? இந்த மாதிரி பெருமையாக பேசுகிறவங்களோட நாவு வந்து பாவத்தில் போய் விடும். பாருங்கள், இங்கே போகுது, எல்லாம் பாவத்துக்கு தான் போகுது இந்த மாதிரி பேசுனா. இங்கே பாருங்கம்மா, கோழி தெரியும் தானே? கோழி முட்டை விடுறது. கோழி அது ஒரு முட்டை விட்டுட்டா கம்பத்துக்கிட்டே போய் சொல்லும், நான் ஒரு முட்டை விட்டேன், நான் ஒரு முட்டை விட்டேன், நான் முட்டேன், அப்படியே ஓடிட்டு இருக்கோம். ஒரு முட்டை விட்டு. மலாயில் சொல்லுவாங்க, தெல்லோச பீஜி ரியோச கம்பம். மலாயில் இருக்குமா? ஒரு முட்டை விட்டுட்டு கம்பத்துக்கிட்டே போய் சொல்கிறோம், நான் ஒரு முட்டை விட்டேன், நான் ஒரு முட்டை. ஆனால் ஒரு ஆமை பாருங்க, ராத்திரி வந்து 100க்கு மேலே முட்டையை போட்டுட்டு அமைதியாக போயிடும் கடலுக்கு. நீங்கள் சூஸ் பண்ணுங்க, நீங்கள் கோழியா ஆமையா? ஓகேம்மா, 4வது நாவு. எல்வின், யூ டாக்கிங் டவுன். I'm going to ask you, I'm a teacher, I'll ask you, 4வது நாவு, அதிகமாக பேசுகிற நாவு. இவங்க நிப்பாட்டவே மாட்டாங்கம்மா. வாட்டர் வைன்னு சொல்லுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த மாதிரி இவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது இல்லை. எனக்கு இப்படிலாம் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு போகிறதுன்னு தெரியாது. ஒரு கதை முடிஞ்சு இன்னொரு கதை முடிஞ்சு இந்த கதை. ஐயோ அப்பா, இவங்க எதுவும் முடியாதுன்னு சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் பவர் பாயிண்டில் இருக்கு. எஸ், இல்லைம்மா, இது நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டுங்கம்மா, முன்னுக்கு போகணும். சாரி, இது அதாம்மா, சாரி. இது வந்து அம்சால் என்ன ப்ரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் 10:19 போய் படிங்க. என்ன சொல்கிறது இதில்? என்ன சொல்லியிருக்கு? ரொம்ப வார்த்தை பேசினா உங்களுக்கு பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக பேசினா நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிகமாக பேசினா பின்னால் யாரையோ பற்றி பேச போகிறீங்க. நீங்கள் பாவம் செய்வங்க, பெருமையாக பேசுவீங்க. ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப பேசுகிறீங்களா, வாய் விடாமல் பேசுகிறீங்களே. ஸோ அதான் முடியாது. டாக்கிங் அலாட் கேனாட். ஓகே, 5வது நாவு, அவசர பேசு, அவசர நாவு. அவசர அடி இருக்குல்ல, ரஜினிகாந்த் அவசர அடின்னு சொல்லுவார். இது வந்து அவசர நாவு. அவசர நாவுன்னா
நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் 2 3 4 5 முடிச்சிடுவார். அவர் நீங்கள் துவங்கி வைப்பீங்க, அவர் முடிச்சிடுவார். அந்த மாதிரி நாவு இருக்குது. அவங்க வந்து அவசரப்படுவாங்க. இந்த மாதிரி கணவர்கள் என் ஒய்ஃப் போது எனக்கு சொல்லுவேன், எனக்கு அந்த மாதிரி வாய் இருக்குன்னு. ஒன்று சொல்லுவாங்க, நான் முடிச்சிடுவேன். அந்த மாதிரியே முடியாது. நீங்கள் போய் யாக்கூப் 1:19 படிங்க. யாக்கூப் 1:19 படிங்க. ஏசு என்ன கடவுள் என்ன சொல்கிறாரு? என்னத்துக்கு உங்களுக்கு 2 காது ஒரு வாய் கொடுத்தாரு? உண்மையாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அதிகமாக பேசணுன்னா 2 வாய் கொடுத்துருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய் தான், 2 காது. அப்போ அதிகமாக கேளுங்க, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. சும்மா விட்டதெல்லாம் விட்டுறாதுங்க. ஃபாஸ்ட் டாக்கிங்க, டோன்ட் ஃபாஸ்ட் டாக். ஓகே. அதே மாதிரி 6வது நாவு ஃபைட்டிங் லிப்ஸ். இது பயங்கரமா. இவங்க வாய் திறந்தாலே அங்கே சண்டை வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு வாய். கட்ட வார்த்தை பேசுவாங்க. வாய் திறந்தாலே அடிப்புடி வரும். நீங்கள் தெரிஞ்சிடும், ஐயோ ஏஜிஎம் அவர் ஏஞ்சாலே ஒரு சண்டை வரப்போகுது, ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். கோயிலில் தான், நான் கோயிலை பற்றி தான் பேசுகிறேன். ஆனால் இந்த கோயிலில் ஓகே. நீங்கள் வந்து நீதிமொழிகள் 18:6 போய் படிங்க. நல்லா அழகாக போட்டிருக்குமா. மலாயில் சொல்லுவாங்க, கிரணமுலு படான் பினாச. வாயை கொடுத்து உடம்ப புண்ணாக்குறது. தமிழில் போட்டிருக்கான்னு தெரியல, அப்படி தான் அந்த ப்ரோவர்ப்ஸ் பாருங்க போட்டிருக்குமா. இதை பற்றி கூட எந்த இதில் போட்டிருக்கு இந்த மாதிரி? இது கிறிஸ்துவ மதத்தில் ஒட்டி தான் இருக்குது, வேற இதில் இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க பாவம் செய்யாத, பாயம் செய்யாத, பாவம் செய்யாத. என்ன பாவம்? இதுதான்மா குறிப்பிட்டு போட்டிருக்கு பாருங்க, கிளியர். எனக்கு அதான்மா ரொம்ப ஆசை. நீங்கள் வந்து தப்பிச்சு போக முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் தேர். நீங்கள் பைபிளை படிக்கணும். ஃபைட்டிங் லிப்ஸ், முழு படன் பினாஸ். 7வது தானே? ஆமாம். எல்வின் யூ ரைட்டிங் ஆஃப்டர் ஆஸ்க் யூ நோ. சாபம் சொல்கிறவ நாவு. சாபம் தெரியாது தமிழில் சாபம். இந்த மலாயில் வந்து உம்பான்னு சொல்லுவாங்க. உம்பான்னு சொல்லுவாங்க. அது வந்து போய் சாவு, செத்துப்போ, மண்ணுக்கு போ, நாசமாக போ. ஐயோ, எனக்கு மறக்க முடியாத சீனு. எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ்ஸு. ஆனால் அவங்க வந்து மனோரமா தெரியும் தானே எல்லாருக்கும். எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ்ஸு. ஆனால் இந்தியன் படத்தில் வந்து இந்த மண்ணை எடுத்து தாவாங்களே, அப்படி நாசமாக போகணும் நீன்னு சொல்லும் போது அப்பா எங்கள் முடியெல்லாம் ஏறம்மா. அப்படி உணர்ச்சி எடுத்து நட்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இங்கே இருக்காங்க. ரொம்ப பாருங்க, நீங்கள் இல்லை, அங்கே வெளியில் இருக்காங்க. இந்த மாதிரி அதெல்லாம் தவறு. ஏன்னா நீங்கள் போய் பாருங்க, சங்கீதம் 109:17 போய் படிங்க. சங்கீதம் 109:17 போய் படிங்க. என்ன சொல்றது? நீங்கள் சாபம் வச்சா அந்த சாபம் உங்களை தான் திரும்பவும் சொல்றது. நீங்கள் போய் சாவுன்னு சொல்கிறீங்களா அவங்கள? நீங்கள் தான் சாவ போகிறீங்க. அது போட்டிருக்கு சங்கீதம் 109:17. யார் அப்பா அம்மாவை சாபம் பண்ணுறாங்களோ, ஐயோ ஜாக்கிரதையாக இருந்துங்கம்மா. ப்ரோவர்ப்ஸ்னா நீதிமொழிகள் 20:20 போய் படிங்க. அப்பா அம்மாவை சாபம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ஒரு சாட்சி சொல்ல போகிறேன் இங்கே. சாரியா, நான் ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் இவர் என்ன பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிறேன்னு. நான் அவ்வளோ பெரிய யோக்கியம் இல்லாமல், நான் ஒரு 15 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை போட்டு என்னன்னு தெரியல, ஒரு ராத்திரி பத்துக்கை புரோத்தான் இருக்குது. பத்துக்கை புரோத்தான் தெரியுமா? பத்துக்கை புரோத்தான் ஒரு வித்தியாசமான ரோத்தான். அந்த ரோத்தான் வச்சு அப்பா பெரும்பாலும் என்னை அடிக்க மாட்டார். ஆனால் அன்னைக்குன்னு தெரியல, 15 வயசில் என்னன்னு தெரியல, ராத்திரியில் என்னமோ சொல்லிட்டேன் போல் போட்டு வெள்ளுன்னு வெளுத்தாருங்க. உடம்பு எல்லாம் மூஞ்சி எல்லாம் அடிச்சுட்டாருங்க. வச்சு இப்படிலாம் அடிக்க முடியுமா அடிச்சுட்டாரு. அடி வாங்கிட்டு எனக்கு வந்து 15 வயசுமா பிரிங்க பாய். அப்போ வந்து நீ சாப்பிட வேணாம், நீ போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு பாருங்க அந்த கோபம் வந்தது. இவர் நல்லா சாவு வராதுன்னு சொன்ன பாருங்க. ஐ சேட், ஏமா போய் சொல்லணும்? நான் சொன்னேன். அந்த நேரத்தில் அந்த கோபம், அந்த நேரத்தில் அந்த அறியாத வயசுல நான் சொன்னேன். இன்னைக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, செய்யாதுங்க, டோன்ட் டூ இட். ஆனால் நான் செஞ்சேன். எங்கள் அப்பாவுக்கு நல்ல சாவு வராதுன்னு சொன்னேன். ஏன்னா அந்த நேரத்தில் அறியாத வயசு, 15 வயசு. சொல்லிட்டு போய் படுத்தம்மா. 10 மணிக்கு போய் படுத்தேன். அப்பா சொன்னார், நீ சோறு சாப்பிடலாம் இல்லை, நீ போய் பட்டினி உனக்கு ராத்திரி சாப்பாடு இல்லை. போய் படுத்து 12 மணிக்கு என்னை வந்து எழுப்புறாரு. உடம்பெல்லாம் வீக்கம், வலி. தம்பிங்கெல்லாம் தூங்குறாங்க, அம்மா தூங்குறாங்க. நினச்சேன் இது பார்ட் 2வா, 2வது பகுதியா?
திருப்பியும் எங்கள் அப்பா நடிச்சு அடிப்பார். அப்படி நினச்சேன் பாருங்க. ஏஞ்சி போகிறேன், அங்கே மக்கன் டேபிளில் வந்து அவர் மோட்டர் பைக் இல்லை, பைசிக்கல் இல்லை, அவர் நடந்து தான் போயிருப்பார் டவுனுக்கு போய் வந்தான் மீயை வாங்கி வச்சிருக்கிறாரு. போய் சாப்பிடுன்னு சொன்னார். அழுதம்மா இப்போ கூட எனக்கு அழுக வருது. ஐ கிரைட். ஐயோ என்ன பாவம் செஞ்சணும், ஏன் why did I curse my father, ஏன் எங்கள் அப்பாவை சபிச்சேன், I did it. கடவுள்கிட்ட நன்றி சொல்லு. ஐ டோல் காட், ஐயோ கடவுளே டோன் அந்த சொன்னதை எடுத்துடும், மன்னிக்கிறேன், எங்கள் அப்பாவை மன்னியும். அவ்வளோ பாசம் எங்கள் அப்பா. வாந்தன் நீ வாங்கி வச்சிருக்கிறாருங்க, சாப்பிடு, வலிக்கதான்னு கேட்டார். நினச்சி பாருங்க, பிள்ளைங்க செய்யாதுங்க, டோன்ட் டூ இட். நான் ப்ரே பண்ணேன். ஐயோ எங்கள் அப்பாவுக்கு வந்து 40-50 வயசு. நான் ப்ரே பண்ணேன், ஐயோ எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், he should be okay, please God. எங்கள் அப்பா 92 வயசில் காலமானார். 92 years old. ஒரு டயபெட்டிக் இல்லை, ஒரு கொலஸ்ட்ரால் இல்லை, ஒரு ஹை பிளட் ப்ரெஷர், நல்ல நிதானமாக ஆரோக்கியமாக இருந்தார். ஒய்ஃபுங்க இருக்கிறாங்க, கேளுங்க. Thank God, thank you Jesus. சாபம் நினைக்கிறேன். ப்ளீஸ் சில்ட்ரன், டோன்ட் கர்ஸ் யுவர் பேரண்ட்ஸ். போய் படிங்க நீதிமொழிகள் 20:20. 8வது நாவு, ஹர்ட்டிங் லிப்ஸ். ஹர்ட்டிங் லிப்ஸ்னா என்னது? ஹர்ட்டிங் லிப்ஸ்னா இந்த சில பேர் சொல்லு வந்து அப்படி முள்ளு மாதிரி உங்கள் இருதயத்தை வந்து கொல்லும். அப்படி கத்தி வச்சு உங்கள் இருதயத்தை விட்டுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க. புருஷன் கணவர் மனைவி இப்படி பேசுகிறாங்க பாருங்கள் சில நேரம். அதனால தாங்க டைவோர்ஸ், அதனால தான் செப்பரேஷன், அதனால தான் பிரிவுன்னு வருது. சொல்ல வந்து அப்படி குத்தி பேசுவாங்க. ஐயோ முடியாது, அதுவும் முடியாது. போய் நீதிமொழிகள் 12-18 படிங்க. இந்த மாதிரி சொல்ல வந்து கத்தியால் ஈட்டியால் இருதயத்தை வந்து நோகடிக்கிறது. cannot, is sin, அது பாவம் தான். கடைசி 9வது நாவு. ரொம்ப பேர் நினைப்பாங்க, என்னடா வாயை திறந்தாலே வம்பு. ஒன்று பொய் சொல்லுவேன், இல்லாட்டியும் பின்னால் பேசுவேன், இல்லாட்டியும் அவசரமாக பேசுவேன், இல்லாட்டியும் அதிகமாக பேசுவேன், இல்லாட்டியும் பெருமையாக பேசுவேன், இல்லாட்டியும் இப்படி பேசி ஓகே நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், நான் வாயே திறக்க மாட்டேன். இருக்காங்க தான் நான் பாரு. ஆமாம், தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் வாயே திறக்க மாட்டேன். வாய் திறந்தானே பாவம், வாய் திறந்தானே என்னென்னமோ வருது, நெருப்பு பாம்பு எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ நான் வாயை பேசாமல் இருக்க போகிறேன். ஆமாம், அதுவும் முடியாது. பைபிளில் போட்டிருக்கு, இந்த பேசாமல் இருக்கிற நாவும் முடியாது, அதுவும் பாவம். You cannot keep quiet, you must talk, but think before you talk. ஓகே, இப்போ போய் நினைப்பாங்க இங்கே போய் பிடிச்சாருன்னு. இது இல்லை 2 திமோத்தி 4:2 போய் படிங்க. 2 திமோத்தி 4:2 போய் படிங்க. அதில் போட்டிருக்க என்னன்னா, நீங்கள் என்னத்தை பற்றி பேசணும்? உண்மையை பற்றி பேசுங்க, நேர்மையை பற்றி பேசுங்க, அநியாயத்தை பற்றி பேசுங்க, அக்கிரமத்தை பற்றி பேசுங்க. பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அப்பங்காரன் வந்து ஒரு பையனை வந்து போட்டு அடித்து தினந்தோறும் ராத்திரி அவன் கத்திட்டு இருக்கான்ல, அதை பற்றி போய் பேசுங்க. அநியாயம், அக்கிரமம், இந்த மாதிரி நீதி நடக்காது, அதை பற்றி நீங்கள் பேசணும்னு போட்டிருக்கு. அடிலான், அதுக்குன்னு நீங்கள் பார்ட்டிக்கு அடிலான் நீங்கள் ஓட்டு பண்ணான்னு சொல்கிறாங்க, அது ரெக்கார்டிங் இல்லை தானே நான் சொல்கிறேன். ஆனால் அடிலான், யூ மஸ்ட் டாக் அபவுட் தட். ஏசு கிறிஸ்துவ உண்மையை பற்றி பேசுங்க, நல்ல செய்தியை பற்றி பேசுங்க, ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசுங்க, கடவுளை பற்றி பேசணும். அதுக்குன்னு ஒரு தீர்மானம் பண்ணாதுங்க, வாயை தொண்டாலாம் அப்படின்னு முடியாது. நல்லா யோசித்து பேசுங்க. சரி, நான் முடிக்க போகிறேன். இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் கேட்கலாம் என்னை ஒரு கேள்வி. சார் இப்படி சார் வாயை வந்து கட்டு போடுறது, இப்படி சார் ஒரு கண்ட்ரோல், என்னை வந்து இப்படி ஒரு பாதுகாப்பு, ஒரு பூட்டு போடுறது என் வாய்க்கு, அப்போ நல்ல வார்த்தைங்க தான் வரும்னு. அதுக்கும் ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியம் எங்கே இருக்குது? அம்மா நீங்கள் படிங்கம்மா அந்த வாக்கியத்தை. யா, ஹலோ அம்மா, நெக்ஸ்ட் ஓகே. நீங்கள் படிக்க, நான் படிச்சிடுறேம்மா. ஏ துஹான் ஜாகலா முலுட்கு dan awasilah bibirku. அதுக்குன்னு ஒரு ஜெபம் இருக்கு. காலையில் ஏஞ்சும் போது இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இது வந்து இங்கே எடுத்ததுன்னா இது 2 திமோத்தி 4:2. சாரி சங்கீதம் 141:3. சங்கீதம் 141:3. பரிசுத்த ஆவியை கேளுங்க, ஏஞ்சிட்டும் கேளுங்க. ஐயோ
நான் இன்றைக்கி ஏஞ்சிட்டேன், நீ வந்து நல்ல வார்த்தைங்க தான் வரணும், நல்ல அழகான வார்த்தைங்க, அன்பான வார்த்தைங்க. ஆனால் பாருங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமா. என்ன தெரியுமா, காலையில் எத்தனை பேர் ஏஞ்சி சபிக்கிறாங்க. சனியை விடிஞ்சிருச்சா, இப்படிமா இப்படி நடக்குது. விடிஞ்சா போதும், ஆடா இவ்வளோ சுருக்கா வந்துருச்சா நேரம், இப்போ தான் தலையை போட்ட மாதிரி இருக்கு, அது கூட அலாம் அடிக்குது. மா அந்த மாதிரி தவறு. நீங்கள் ஆனந்தமாக இருக்கணுமா. எத்தனை பேர் காலையில் போய் படுக்கிறாங்க, ராத்திரி போய் படுக்கிறாங்க, காலையில் ஏஞ்சிக்க விட்டுறாங்க. எத்தனை பேர் காலையில் ராத்திரி படுக்கிறாங்க, ஏஞ்சிக்கும் போது கண் தெரியல, நினைவு இல்லை, கால் கை அசைய முடியல. எத்தனை பேர் அதை நினைங்க. உங்களுக்கு கடவுள் அந்த உயிர் கொடுத்துருக்கிறாரு. யாருமா உங்களை காலையில் ஏஞ்சி எழுப்புறா? அந்த அலாம் கிளாக்ல, அந்த ஹேண்ட்ஃபோன் இல்லை, உங்கள் அம்மா அப்பா இல்லை, உங்கள் மனைவி புருஷன் இல்லை, கடவுள். He comes and breathes into your nostrils the air of life. அவரு தான் வந்து உங்கள் நாவில், உங்கள் மூக்கில் வந்து அந்த அந்த உயிரின் நாவை கொடுக்குறாரு. அதுதான் உங்களை ஆசை வைக்கிறது. அப்புறம் இப்படிமா அதை சபிக்கலாம்? நாசமாக போட்டு வந்து நான் ஏன் இவ்வளோ சுருக்கா வந்துருச்சு நேரம். நோ, டோன்ட் கர்ஸ், bless the morning. பைபிளை படிங்கம்மா. ரெண்டாவது, இப்படி இந்த வாயை வந்து கொஞ்சம் போட்டு கட்டுப்பாடாக இருக்கிறதுன்னா பைபிளை படிங்க. பைபிளில் இருக்குமா இதெல்லாம்? நான் இங்கே எடுத்தேன், கதை புக்கில் எடுத்தேன்னா, இல்லை மோட்டிவேஷன் புக்கில் எடுத்தேன்னா, இதெல்லாம் பைபிளில் இருக்குமா. ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கு. சொன்னால் தெரியாத, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு தெரியாத, பின்னால் பேசக்கூடாது. இருக்குமா? இருக்கு. அப்போ நீங்கள் இதெல்லாம் பாவம் தானே. பாவம்னா இங்கே ரோமன் என்ன படித்தோம்? பாவத்தின் சம்பளம். நெக்ஸ்ட் ஒன். சங்கீதம் இல்லை, நீதிமொழிகள் 21, 23 படிங்க. முடிக்க போகிறோமா? இங்கே பாருங்க அம்மா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா? எஸ், எனக்கு ரொம்ப ஆசை 70 வயசு சந்தோஷமாக இருக்கணும். ஓகே. நம்பர் 2, நிம்மதியாக இருக்கணுமா? எனக்கு ரொம்ப ஆசை நிம்மதியாக இருக்கணும். 3வது, ஆரோக்கியமாக இருக்கணுமா? எனக்கும் ஆசை. இன்னும் கெட்ட பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். ஒரே வழிதாம்மா, வாயை பார்த்துக்குங்க. கொஞ்சம் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் பாருங்கம்மா, உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்க போகுதுன்னு. நெக்ஸ்ட் ஒன். இதை நீங்கள் படிக்கணுமா? நெக்ஸ்ட் ஒன். சாரி. ஓகேம்மா, இதை படிங்கம்மா. இது வந்து யாக்கோப்பு 3:8-9. தாமை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத கொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஓகே. 9. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். ஐயோ, அதை படிக்கும் போது துதி பாதெல்லாம் பாடணுங்களே. துதி பாதெல்லாம் இப்படி பாடணுங்க பாருங்க. வாயை திறந்து அப்படியே. வெரி குட், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே வாய் வெளியில் போய் என்ன சொல்லுது? இப்படி சபிக்கிறங்க ஒருத்தர். முடியுமாம்மா? முடியாது. கொஞ்சம் சிந்திங்க ப்ளீஸ். இதை எடுத்துங்க. யாக்கோபு 3:8-9. ஓகே. என்னதுமா? ரெண்டாவது. நெக்ஸ்ட் ஒன்மா. ஓகே, இதையும் படிச்சிருங்கம்மா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை ருசிப்பார்கள். நீங்கள்மா ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாது, பட் கே பாக்யராஜ் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டரு. ஐ லைக் ஹிம் வெரி மச். அவர் நடித்த படம், ஐ மீன் ஐவ் சீன் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ். சொல்கிறேன், ஏமா போய் சொல்லணும். நான் படம் பார்ப்பேன், தமிழ் படம் பார்ப்பேன். பெரும்பாலும் தமிழ் பாட்டு தான் பாடுவேன். ஆனால் இன்னைக்கு பாடல. ஓகே. ஆனால் கே பாக்யராஜ் வந்து ஒரு பொய் சாட்சின்னு ஒரு படம் செஞ்சார். அது ஓகே. ஆனால் அவர் ஒரு பேட்டி வச்சாங்க பிஃபோர் ஹி டைட். தி ஹேட் அ இன்டர்வியூ. பாருங்கள், அவர் ஹிந்து, இஸ் நாட் அ கிறிஸ்டியன். ஐ டோன்ட் திங்க் இஸ் அ கிறிஸ்டியன். ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்கள், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு கதவு தான். நான் கேட்டேன் அந்த இன்டர்வியூ. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒன் டோர். there's one door to heaven and hell. அப்போ கேட்குறாங்க, எந்த கதவு அதுன்னு? அவன் வாய் தான் சொல்கிறார். அவன் வாய். your mouth is the doorway to heaven and hell. நிறுத்தி பாருங்க. நல்ல வார்த்தைங்க வந்தால் சொர்க்கம், அன்பான வார்த்தைங்க வந்தால் சொர்க்கம், பாசமான வார்த்தைங்க சொர்க்கம். இந்த மாதிரி கெட்ட வார்த்தைங்கள்லாம் நான் சொன்ன 9-8 வார்த்தைங்க நரகம். உண்மை இருக்குது அதில். கடைசி
யா, இது வந்து பிஜிஸோட பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு. பழைய பாட்டு. இட்ஸ் ஒன்லி வேர்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு டேக் யூர் ஹார்ட் அவே. வார்த்தை ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து வென்றிருக்கணும். அதை வச்சு தான் நம்ம மற்றவங்கள போய் வெல்ற போகிறோம், வார்த்தையின் மூலமாக. ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச். ஆமீன். சபையோர் அனைவரும் எழுந்திருந்து இசைய விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிளாத்தின் காலத்தில் சிலுவையில் அறிந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் என்று குறிப்பிடுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சொஸ்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியின் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பிற்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நாம் ஜெபம் செய்வோமாக. நாம் திருச்சபைக்காகவும் உலகத்திற்காகவும் ஜெபிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாக்களினவரை நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகமெங்கும் உள்ள திருச்சபைக்காகவும் எங்கள் சென்ட் மார்க்ஸ் திருச்சபைக்காகவும் பிரதமர் பேராயர் பிஷப் டாக்டர் ஸ்டீவன் சோ அவர்களுக்காகவும் எங்கள் திருமண்டலத்திற்காகவும்
தொடர்ந்து எங்கள் சபையின் போதகர் ரெவரன் ஏவியன், ரெவரன் வின்சென்ட், ரெவரன் திமோத்தி சோங் மற்றும் சபையின் ஊழியக்காரர்கள், லே லீடர்ஸ், சர்வர்ஸ், குவாயர்ஸ் அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்திற்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உமது நாமத்தை அறிக்கையிடுகிற நாங்கள் யாவரும் உமது சத்தியத்தின் ஐக்கியப்படவும், உமது அன்பில் ஒன்றாய் வளரவும், உமது மகிமையை உலகுக்கு வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் ஊழியம் முன்னேற உழைக்கவும் உமது திருச்சபையை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகமெங்கும் உள்ள தேசங்களுக்காகவும் எங்கள் தேசத்திற்காகவும் பற்பல நிலைமைகளில் அழைக்கப்பட்ட யாவருக்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அதிகாரம் வகிப்போர் யாவருக்கும், சிறப்பாக எங்கள் ஞானடிப்படுத்துவான் ஆகும் மற்றும் எங்கள் பிரதம மந்திரி அவர்களுக்காகவும் உமது ஞானத்தை அருளும். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும், பொதுவான நன்மைகளை தேடவும், இத்தேசத்தையும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானமுமான வழியிலே எங்களையும் எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா இன மக்களையும் ஒற்றுமையாக இருக்க எங்களை நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது இரக்கங்களின்படி நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி எங்கள் சமுதாயத்திற்காகவும் ஊராருக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும், சிறப்பாக இந்த மாதத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவரை ஒருவர் சேவிக்கவும், அவர் எங்களில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறவும், எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் கிறிஸ்துவின் எங்கள் அயலாருக்கும் உமது கிருபையை அருளி செய்யும். ஆண்டவரை, உமது இரக்கத்தின்படி வியாதியாஸ்தர்களுக்காகவும் துன்பம் படுகிறவர்களுக்காகவும் தங்களுடைய அருமையானவர்களை இழந்து வருந்துபவர்களுக்காகவும் நம்பிக்கை அற்றவர்களுக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சேவை செய்வர்களுக்காகவும் அவர்களுடைய துன்பங்களை துடைக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக எங்கள் சபையை சேர்ந்த மிஸ்ஸஸ் மெரிட்டல், மிஸ்ஸஸ் க்ளோரி சாரஸ், மிஸ்ஸஸ் தல்லா, மேடம் ரூத் டேனியல், மிஸ்டர் பாலசுந்தரம், மிஸ்ஸஸ் மீனா, மிஸ்ஸஸ் ஆந்தனி சாமி, மிஸ்ஸஸ் சுமித்ரா நாய்கோ, மிஸ்டர் கோவிட் சாய்ண்ட்ரா, மிஸ்டர் கிறிஸ்டபர் ஜார்ஜ், மிஸ்ஸஸ் நீமா, மிஸ்டர் நெல்சன் மற்றும் பிஷப் டாக்டர் ஸ்டீவன் அபாராவ் அவர்களுக்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். சரீரத்திலும் மனதிலும் ஆத்மாவிலும் துன்பம் படுகிற யாவரையும் ஆற்றி தேற்றி சுகப்படுத்தும். அவர்களுடைய கஷ்டங்களில் திடமனதாயும் நம்பிக்கையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு அருளி செய்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி மறுமைக்குட்பட்ட ஆத்துமாக்களை சிறப்பாக உம்முன் நினைவு கூறுகிறோம். அவர்களில் உமது சித்தம் நிறைவேறத்தக்கதாக எல்லா மனிதர்களையும் உமது கைவிடாத அன்புக்கு ஒப்படைக்கிறோம். தங்கள் காலங்களில் உமது உத்தம சாட்சிகளாய் ஜீவித்த உமது பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் களி கூர்ந்து அவர்களோடும் நாங்களும் உமது பரமராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செய்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டாலும். ஆமென். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நம்ம சொந்த ஜனங்களை ஏறெடுப்போம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும் பரலோகத்தில் பரிந்து பேசவும் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் கடவுள் தமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்தை தந்து விளைவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோரோடும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை சேர்ந்து சொல்வோம். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக.
சமாதானத்துக்கு எந்திரிச்சு நிற்போம். நாம் கிறிஸ்டியன் சரீரமாக இருக்கிறோம். நம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்று கட்டுகிறதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிழும் ஜெயமும் மகத்துவமும் வானத்தில் பூமி உள்ளவை எல்லாம் உண்டானது இந்த காலத்தில். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். நம்ம ஆண்டவராக கடவுளுக்கு சோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமை உள்ள கடவுளே, உம்முடைய ஒரே குமாரனாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் சோத்திரங்களையும் துதிகளும் ஏற்பது தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவர் மூலமாய் நீ சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி மனிதராய் உமது செயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாக எங்களை நீர் அவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதராய் பிறக்கவும் சிலுவையில் மரிக்கவும் நீ அவரை அருளினீர்.
நீ மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசுத்துக்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாக ஜீவனை அளிக்கும் உமது பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பி எங்களை உம்மை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்கள் மாபெரும் மகிமை உள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து சொல்வோம். வல்லமையும் மகத்துவமும் உள்ள சபையார் முழங்காலிடலாம், உட்காரலாம். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்தின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சரசமாக இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமாய் அருள் புரிந்தார். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து உமக்கு சோத்திரம் செலுத்தி அதை பிட்டு நமது சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து உமக்கு சோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைத்தானே ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுந்ததை மகிமையான பிரபத்தையும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மனிதனால் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவருடைய ஒரே பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சேர்ந்து சொல்வோம். அவர் மூலமாகவும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த ஆவி பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் உம்முன்னிக்கிற யாவரும் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, என்றும் துதிப்பாடலே உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நமது இரட்சகர் கற்பித்தபடி நாம் கூறுவது, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். 34வது ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சிதி நீதியின் விசுவாசத்தோடு கிட்ட சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அழுதோடும் உன் இருதயத்தில் அவரை உனக்கு ஆகாரமாக உட்கொள்வாயாக. கடவுள் பந்திக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு இருக்கு. ஆல் ஆர் இன்வைட்டட் டு தி லார்ட்ஸ் டேபிள்.
சோசை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தினாலும் எங்களை நீ போஷத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாய் உமக்கு ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். உமது துதியும் மகிமையும் உண்டாகத்தக்க நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் இது பரிசுத்த ஆவி வல்லமையினால் எங்களை அனுப்புவோம். ஆமென். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் அவருடைய குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுது. ஆமீன். சமாதானத்தை போய் ஆண்டவரை செய்யுங்கள். கடைசி பாட்டு முன்னால் ரெண்டு அறிவிப்பு இருக்குது. ஒன்று, கோல்டன் சர்க்கிள் முதியோர் கோல்டன் சர்க்கிள் தமிழ் என்ன, அதோட ஏஜிஎம், அதோட கான்ஃபரன்ஸ் வந்துட்டு ஜூலை 31 நம்ம டைசிஸ் லெவலில் செய்கிற கான்ஃபரன்ஸ் தான் கடைசி. இதுக்கப்புறம் வந்து ரீஜனல் ஆயிரும். அதனால் பேர் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, இல்லை பங்கு பெறணுன்னு ஆசைப்படுறவங்க நம்ம ஜீவஜோதிகிட்ட பேரை கொடுத்துருங்க. ஏன்னா இதான் கடைசியாக டைசிஸ் லெவலில் உள்ள கான்ஃபரன்ஸில் பங்கு பெற நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. அதோட ஒன்று முக்கியமான அறிவிப்பு, அடுத்த வாரம் கம்பைன் சர்வீஸ் 8 மணிக்கு கம்பைன் சர்வீஸ் முடிஞ்சு 2 EGM இருக்குது. முதல் EGM வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. நம்ம ஏத்தாப்பில் உள்ள காசு நேரத்தில் வந்துட்டு 10 மாடி பில்டிங் ஒன்று கட்ட ஒரு 100 மில்லியன் யாரோ கொடுக்குறாங்கன்ட்டு. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை. எதுவுமே நடக்கலை. அதனால் பிசிசி வந்துட்டு அதை கேன்சல் பண்ணணும். ஏன்னா வேறு ஆள் வராங்க, வேறு ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஸ்பாட் சென்டர் மாதிரி கட்ட போகிறாங்க. நம்மளுக்கு மாதம் மாதம் வாடகை கொடுக்க போகிறாங்க. அந்த நிலத்தை வந்து உபயோகப்படுத்த போகிறோம். அதுக்கு ஒரு EGM. இது 2 EGMும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருந்துச்சுனாக்க கேட்கலாம். ஏன் இந்த பழைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறேன்னாலும் கேட்டுக்கலாம். இந்த புது கான்ட்ராக்ட் எப்படி நம்மளுக்கு சபைக்கு வந்துட்டு என்ன நல்லது கேட்டுக்கலாம். அதுக்காக எல்லோரும் கம்பைன் சர்வீஸ் எல்லனையும் வந்து சர்வீஸ் முடிஞ்சுட்டு EGMல கலந்துக்கிற வாய்ப்பு தரோம். கேள்வி ஏதாவது இப்பயே இருந்தாலும் பரவாயில்ல, எழுதி கொடுத்துடலாம். அந்த நாள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். தேங்க்யூ. பிறந்த நாள் யாருக்கும், கல்யாண நாள்,
சரி, எல்லா அனௌன்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. சபையார் கடைசி பாட்டு பாடுவோம்.